வணக்கம். கருணை கொலை. கருணை கொலைனா எனக்கு தெரிஞ்சதை, அதாவது நான் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். ஒரு உயிர், அது மனுஷ உடம்பாக இருக்கலாம், நாய் உடம்பு, நரி உடம்பு, எந்த உடம்பாக வேணா இருக்கலாம். ஒரு உயிர் அது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களால் நிறையா பரிசோதனையெல்லாம் செஞ்சு இனிமேல் அதை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுங்களை கருணை கொலை பண்ணிடலாமான்னா பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதுங்க அந்த சிரமத்தை உணராமல் அதுங்க ஓரளவுக்கு அமைதியாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு வலி நிவாரணி மாத்திரை, மருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அதுங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் முறை. அதுலேயும் அதுங்களுக்கு சரியாகலை, அந்த மருந்து அதுங்களுக்கு வேலை பார்க்கலை, அதுங்க இப்படி அது மனுஷனாக இருந்தாலும் தான் துள்ளி துடிச்சு கத்தி கதறி நம்மளால் பார்க்கவே சகிக்கலை, இதோட துன்பத்தை குறைக்கவே முடியலை அப்படிங்கிற நிலைமை வந்தால் சரி, இதுங்க கஷ்டப்பட வேணாம், இது கடவுள்கிட்ட போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது தான் இந்த கருணை கொலை. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கருணை கொலை அப்படின்னா இதுதான். ஆனால் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. தெருவோரம் சுற்றி திரிகிற நாய்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதுங்களை கருணை கொலை செய்யலாம். சரி, செய்யலாம்னே ஒத்துக்கிறேன். யார் அதுங்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டி, ஆமாம் இதுமாதிரி இதுங்களுக்கு வேறு வழியே இல்லை, அதுங்க கத்தி கதறி துடிச்சிக்கிட்டு தான் கிடக்கும், அதுக்கு பதிலாக இதில் கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை யார் பரிசோதிச்சுட்டு கொடுக்குறது? அப்படி கொடுத்தா தானே கொலை செய்யணும். இதுக்கு பேர் கொலை தான். அது எந்த உடம்புல இருந்தால் என்ன, கடவுள் படைத்த உயிர், இதை எடுக்கிறதுக்கு பேர் கொலை தான். ப்ளீஸ், வேணாம் இந்த சட்டம்.